சீமை இல்லாத பொண்ணை பத்துட்டான். இவன் மகன் மஞ்சத்திரி ஊத்தலன்னா நான் தொண்ணாலும் தெரியலனாக்கும். டேய் மவனே, வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்க பத்திக்கிச்சான், திரும்பி பார்த்தா உசலம்பட்டி திக்குன்னு பத்திக்கிச்சான்னு அவன் என்னென்னமா பேசிட்டு பாரு. ஒண்ணு இல்ல வச்சாயி, உன் பேச்சு அதான் முத்து பேச்சு. அவன் மாவன் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்திருக்கான், அதான் அவன் அப்பம் பார்த்துட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். அதான் உன் மாவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன தப்புன்னு அப்படி அடிச்சிருக்கேன்? எப்போ நடந்த கதை தான். உன் மக கல்யாணத்துக்கு சரி வர சீர்சரத்தி செய்யல, அதான் உன் பேச்சு ஆட்டி படைக்குது. ஏப்பா நீதான் மருமகனுக்கு மருமவன் அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு, நான் உரிச்சு போட்ட நாறு. ஐயோ நல்ல நாள் அதுமா இப்படி போட்டு கொல்றானே, குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறானே. ஆத்தாடா ஆத்தா, மஞ்சக்காலே பைசல் பண்ணல் பாட்டு பாடலடி வாத்தா. என்ன ஆச்சு? என் மஞ்சக்காணி நிலத்தை தானே கொடுக்கல. தட்டு முட்டு சாமான்ல இருந்து தகரப்பட்டு வரைக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கையை நகரிக்கும் போட்டு தானே அம்சா ஆத்தா. மருமகனுக்கு சீதனமா தரேன்னு சொன்ன மஞ்சக்காணி என்ன ஆச்சு? செத்தளவு பொலசேளவன்னா போகாமல் இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற உறவு தானே, நேரம் வந்தா அவங்களே கொடுப்பாங்க. சோளத்தை உரிச்சு வேப்பண்ணையில துவைச்சு கொடுப்பாடி. உன்னை சொல்லி குத்தாலடி. களவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இத பாரு, பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன், புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டிக்கு எடுத்து கோலம் போட்டுடுவேன். கோலம் ஆமா. அவ்வளவு ரோசா இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வாடி. ஆத்தா லட்சயம் மொச்சையும் கெட்டாத்தான் விடியும் போல இருக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும். ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலம் அசிங்கமா பேசுறது? அந்த மனுஷன் நாக்கப்பிடிங்கிட்டு சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறான். மருமகனை கொடுக்கறேன்னு சொன்ன மஞ்சக்காணி நிலமோ 30 பவுன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவட சங்கிலியும் என்ன ஆச்சு? யாருடி அவ? அண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரம், ஆலமரம் ஆசந்தா மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு சொல்றவ. இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனியாக்கி எத்தி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சா பாரு மஞ்சக்காணி. அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தானோ. அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ. ஆத்தா கோமல துண்டு மாதிரி முட்டு நிலம் அதை கொடுத்து தொலைச்ச நான் குறைஞ்சா விடுவேன். உனக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லாவா இருக்கு? எடுத்து இலையில வச்சு விடுவாமா. புடவை எங்க காயுது, நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையிறான் அந்த பொசக்கட்ட பைய. உன் புருஷனை இறுக்கி புடிச்சு வை. என் புருஷன் ஆம்பளை, அவன் 1000 கவடல் உடைவான். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. இத பாரு, நீ செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல, அப்புறம் ஆத்தா புள்ளங்கிற உறவே அத்து போயிடும். மானங்கிட்டு மகளி பூத்து போடும் சொல்லிவிட்டா. ஆமா. அட என்னத்தா இது? நானும் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? அட என்னத்தா நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நிலச்சி பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியுயா. நான் என்ன விவரம் கட்ட வச்சிருக்கியா? சின்னது உண்ணங்க வளருது இல்ல, அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம். முகேதேவரே, உன் மருமகன் காக்கி வாரம்பட்டி காலை அணிஞ்சு செயல வாங்கிட்டா போய். மாட்டை பிடிக்கிறதுக்கு சரி, வளர்க்கறதுக்கு சரி, கில்லாடி கருத்து பட்டிக்காரன்னு 8 ஜில்லாவு தெரியா. இடு பிடிச்சதே காக்கி வாரம்பட்டிக்கார மாடு பிடிப்பாள. ஜாக்கிரதையா பேசு. இந்த காக்கி வாடம் பெட்டிக்காரன் கால் மண்ணு பட்டுத்தான் உன் கரிசப்பட்டிய பொழப்பு நடத்திட்டு இருக்கு. இந்த இடுப்பு ஒடிஞ்சவன் ஸ்கூல் கட்டலன்னா உன் ஊரு பிள்ளைங்கலாம் ஆனா அவன் ஆத்து மணல்ல தான் எழுதுறான். மாட்டை பிடிக்க கவர்னர்ல பள்ளிக்கூடம் பத்தி பேசுறேன். மூக்கா, பெரிய மருவாதிகாரம் மாதிரி மாடு வளர்க்குறிய, மாட்டு கழுத்துல நான் பவுனா கட்டி விட போற. எவனும் பாஞ்சி பிடிக்கிறதுக்கு பவுனே 10 கிராமத்தை நினைக்கிறேன். ஆமா, மாமியா விட்டு மஞ்சக்காளியே வாங்குறது வக்கில்ல. இந்த அழகுல 10 கிராமத்தை பத்தி பேசுற. நல்ல மாப்பிள்ளை ஏறி நிக்கிறவை. ஏறதே ஏறது. எந்த மாப்பிள்ளையாவது என் மாட்டை பிடிக்க சொல்லியா? மாப்பிள்ளைங்கிறிய குடிக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுப்பியா? பிடிக்க சொல்லியா? நீ குடுக்கறன்னு சொல்லு. பிடிக்க சொல்லியா? அட பொண்ணு நீ குடுக்கறன்னு சொல்லு. பிடிக்க சொல்லியா? நீ பொண்ணை குடுக்கற ஆம்பளத்தனமா சொல்லியா? எந்த மாப்பிள்ளையை பிடிக்க சொல்லியா? சொல்ல கொடுக்க. கழுத்துல செயின் போட்டு அழகு பாக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் தலிக்கிறிய. உன் செயின் பவரை காட்டு வருவேன்னு எனக்கு தெரியுமே. சரி சரி, உன் கழுத்தை கொஞ்சம் நீட்டு போட்டு விடுறேன். ஐயோ நீ கொடு, நானே போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்ட ஆகாதா? முறை மாப்பிள்ளா இருந்தாலும் தாலி கேட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி எப்படி
மரமாப்பிள்ளையா இருந்தாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்த போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப செய்வோமா? என்ன உடனே கொஞ்சம் இறக்கு. எதுக்கு? இடுப்புல கட்டி விடுறதுக்கா? 8 கிராமத்துக்கு ஒட்டுமொத்தமான அறிவிப்பு. இந்த பல்லவராயம்பட்டி ஜல்லி சரித்திரம் சொல்ல போகுது. வாடு பிடிக்கிற வீரர்களே நல்லா கேட்டுக்கங்க. 8 ஜில்லாவிலையும் 30 ஊர் ஜல்லிலையும் எவனும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு பேர் வாங்கின கால கரிசப்பட்டி மூக்கையாத்தவர் கால. இந்த ஜல்லியில காலைய பிடிக்கிற மாப்பிளைக்கு மூக்கையாத்தவர் பொண்ணையே தர்றதா பேச்சு. இந்த ஜல்லியில மூக்கையாத்தவர் மாட்டை பிடிக்கிறவனுக்கு பொண்ணையே தர்றதா பேச்சு. மாட்டாணிற மாப்பிளைக்கு பொண்ணு, மாட்டாணிற மாப்பிளைக்கு பொண்ணு. வீரம் இருக்கிற மாப்பிளை, வேகம் இருக்கிற மாப்பிளை பிடிச்சுக்க. மாட்டை பிடிக்கிற மாப்பிளைக்கு பொண்ணு. தேவர்கால வாடிவாசலுக்கு வந்துருச்சு, விட போறாங்க. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சுக்க. தர்ம பாஞ்சாலியை வச்சு சூதாடின மாதிரி உன் மாம நீ கட்டிக்கிற போற பொண்ணு ஜல்லிக்கட்டு பந்தயத்துல வச்சு காக்கி வாடம்பட்டிக்காரங்கிட்ட தோத்து விட்டாண்டு. நான் உடல்லன்னு எவ்வளவு குடிச்சாலும் உண்மையை தான் சொல்லுவேன். நீ கட்டிக்கிற போற முறை பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு வண்டி மாட்டோட சார சாரையா வந்துகிட்டு இருக்காங்கன்னு உன்னை அவத்த போயன்னு நினைச்சு விட்டாங்கன்னு. நீ பூவை வச்சுக்கியோ பொட்டு வச்சுக்கியோ பொண்ணு படைய வச்ச ஊர்க்காரனுக்கு நாக்குல சுத்த வேணையா? பழச்சாமி, நாக்கு அடைக்கு பேசி வர்ற வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனையை தீர்த்துக்குவோம். நீ எல்லாம் ஒரு தேவை, உனக்கெல்லாம் ஒரு மீச வேட்டி சட்டை. ஐயோ, தேவடியாளுக்கு பிறந்தவங்க கூட பெத்த மகளை பங்கப்படுத்த மாட்டாங்க. ஆனா பாவி நீ பெத்த மகளையே பங்கப்படுத்திட்டு வந்து வைக்கிறேன். நீ எல்லாம் உசுரோட இருந்தா என்ன, நாண்டு கிட்ட செத்தா என்ன, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இங்க பாரியா, இங்க பாரு, என் தம்பி கட்டிக்கிற முறை விட்ட மாட்டேன்னுட்டு வெட்டர் வாழோட தெரிஞ்சானே, அவன் ஆம்பளையா? அவன் ஆம்பளை. ஐயோ, இந்த செம்மத்தங்க தீர்க்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேடா பாவே. அடி முத்து பேசு, இனிமேல நாம உசுரோட இருக்க கூடாதுடி. ஒரு நாள் சிரிச்சு மானம் கெட்டு உசுர விடுறத விட நாமளே தீய வச்சுட்டு செத்து போயிடுவோமா? என் பேரை சொல்லி கூப்பிட்ட உன் நாக்க இழுத்து வச்சார்த்து போடுவேன். வாடி உள்ள நில்லடு. ஓர் உலகமே, சீமச்சில்லாத சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேச்சு மூக்கி நாக்கி உன் பிள்ளை
குச்சிய என் மேல போடுறி. பொண்ண பணைய வச்சவா பொண்டாட்டி கையால சத்தான்னு இருக்கட்டும்.